என் மச்சான் கிட்ட பசிக்குதுன்னு சொன்னேன். வா மச்சான், இங்கே ஒரு பிரியாணி கடை இருக்குது, போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு. என்னடா 1 மணிக்கெலாம் யாரா பிரியாணி கடை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் அவங்ககிட்ட. உனக்கு என்ன, நீ சாப்பிட்ணுமா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வண்டியில் உட்கார வச்சுட்டு மாடு போயிட்டே இருக்கான். எங்கே போகிறேன்னே தெரில. நம்மளும் தூக்கத்தில் அப்படியே தள்ளாடிட்டே வந்துட்டுருக்கோம். பார்த்தா உடனே பார்த்தீங்கன்னா இங்கே காலேஜ் பிரியாணி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் பிரியாணி சொல்லிட்டு நைட்டு 1 மணிக்கு இவங்க ஆரம்பிக்கிறாங்க பிரியாணி. பாருங்கள், இந்த டைம்லேயும் ஒரு 5-6 பேர் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. சரி நம்ம கிட்டே போய் பார்ப்போன்னு பார்த்தா நல்லா வேறு லெவலுங்க, பிரியாணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சுட சுட வாசனையாக இருக்குது. சரிங்க, ஒரு பிளேட் பிரியாணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவர் வந்து வச்சு அடுக்குன்னு அடுக்கிறாருங்க. 2 பேர் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். 2 லெக் பீஸ் உள்ளே வச்சுட்டு மேலே இப்போ கோபுரம் மாதிரி பிரியாணிக்கு பார்சல் பண்ணுறாரு. அப்படியே இது பிரியாணி மட்டும் தான் தருவார்னு பார்த்தா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரைத்தாவும் அதுக்கப்புறம் ஆனியனும் கொஞ்சம் வச்சு கொடுத்தாரு. சரி இங்கே நின்று சாப்பிட்டா கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்துக்கிட்டே சாப்பிட்லான்னு பிரியாணி கையில் வாங்கிட்டேன். வாங்கும்போதே சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசையாக இருந்து, சரி எப்படி தான் இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டப்போ வேறு லெவலுங்க, டேஸ்ட்டு அல்லுதுங்க. அப்படியே பொறுமையாக சாப்பிட்டுட்டே அப்படியே ஓரம் போகலாம் அப்படின்னு பார்த்தேன். பாருங்கள் பிரியாணி பாருங்கள், எல்லாமே கலர்லாம் வேறு லெவலில் பக்காவாக இருக்குங்க. பீஸ் பாருங்கள், அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் லெக் பீஸ் தான். அப்படியே சாப்பிட்டா அப்படியே பூ மாதிரி இருக்குங்க பிரியாணி. நீங்கள் யாருன்னா இதேமாதிரி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா குரோம்பேட்டில் வந்தீங்கன்னா நைட்டு வந்து 1 மணிக்கெலாம் இவங்க மிட் நைட்லேயே கிடைக்கிது. பேரே வந்து மிட் நைட் பிரியாணி தான் வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது சாப்பாடு. சரி அப்படியே சாப்பிட்டுட்டே நடந்து போயிட்டு கொஞ்சம் ஓரம் கட்டி நிற்போம். நானும் என் மச்சான் வா மச்சான் அப்படி சொல்லிட்டு போய் சாப்பிட்டுட்டே போனோம். எனக்கு வேணுமாடான்னு கேட்டான், வேணான்னு சொல்லிட்டு அப்படியே அடிச்சு நவுத்தியாச்சு. நல்லா சூப்பராக இருக்குது. இதுமாரி பிரியாணி நம்ம டேயில் சாப்பிட்டுருந்தா கூட இதுமாதிரி சாப்பிட்ருக்க மாட்டோம். நல்லா பூ மாதிரி வந்திருக்கு. வேறு லெவல் சாப்பாடுனா நம்ம விடவே மாட்டோம். இதுமாரி இருக்கும்போது என்ன பண்ண முடியும். மச்சான் டைம் ஆச்சு போகலாண்டா அப்படின்னு கூப்பிட்றான். இரா சாப்பிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு பிடிச்சிட்டேன். அங்கே நம்ம நாய் ஒருத்தர் இருந்தாப்புல, அவருக்கு கொஞ்சம் போட்டு அப்படியே ஜம்முன்னு தட்டை வலிச்சு சாப்பிட்டுட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கை கழுவுறதுக்கு இங்கே வாஷபிள் எங்கடா போகிறது கை கழுவுன்னு கேட்டேன். அது வரைக்கும் ஒரு வாஷபிள், அங்கே போயிட்டு கை கழுவிட்டு வாடா அப்படின்னு சொன்னான். சரி சொல்லிட்டு நானும் கிட்ட போய்ட்டு கை கழுவிட்டு தலையை அப்படியே தடவிட்டு கிளம்பிட்டேன். சரி கலை, உங்களுக்கும் யாருன்னா இங்கே சாப்பிடணும்னு நினச்சின்னா கரெக்டாக குரோம்பேட்டை இந்த லொக்கேஷன் வந்துருங்க. 160 தான் பிரியாணி, வேறு லெவலில் இருக்குது. இவங்க சொல்லிவிட்டு இந்த பிரியாணி போர்டை பார்த்துங்க. சரி சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம். ஏன்னா இவ்வளோ இதுக்கப்புறம் இவன் தாக்கு பிடிக்க மாட்டான். அவனே ஏற்கனவே தூக்கம் வருதுன்னு சொல்லியிருந்தோன்னா நம்ம கூட்டு எழுப்பி இட்டுன்னு வந்துட்டோம். சரி வாங்க கிளம்பலாம் அப்படி